Hey guys, welcome to Raghulan. So, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பேக் டு நார்மல். ஸோ இந்த கோல்டு ஃபீவர்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் பைக்ஸ் ஒன்று. ஸோ FTR 1200S இந்த வெர்ஷன் பைக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எப்போவுமே வந்து யூ கைஸ் நோ மீ. ஸோ எனக்கு எப்பவுமே இந்த ரோட் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் க்ரூசரோ இல்லை டூரிங் பைக்ஸோ இல்லை டர்ட் பைக்ஸ் ஓரளவுக்கு ஓகே. மற்ற பைக்ஸ்க்கு வந்து ஐம் நாட் அ கிரேட் ஃபேன். ஒரு ரீசன் என்னென்னா எனக்கு ஃபேட் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும். Ducati Panigali, அதுக்கப்புறம் BMW 1000RR அதை வச்சுருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து CBR வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த ஃபேட் பைக்ஸ் வந்து இட்ஸ் மை லைஃப் லாங் ட்ரீம் அது. ஸோ தட் இஸ் சார்ட் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் இந்த ஒரு பைக் வந்து எனக்கு இந்தியன் ஜென்ரலாக பைக்ஸ் எனக்கு பிடிக்க ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாக அவங்களோட சைட்டோட டிசைன்ஸ் வந்து எனக்கு எப்பவும் பிடிக்கும். ஆஸ் அ ஒரு ஃபார்மர் முன்னாடி வந்து நிறைய வெப் டிசைன் ஒர்க்லாம் பண்ணுவேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் பண்ணிருந்தது. இப்போ வந்து UIUX தான் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே இந்த ஒரு 2 கலர் டோன்ஸில் வந்து ஒரு நல்ல கிளாஸியான ஒரு சைட் எப்பவுமே பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியன் பைக்ஸ் கம்பெனியோட வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் வெரி நைஸ் அண்ட் சிம்பிள். பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் தான் அவங்க ப்ரைமரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ட் ஆஃப் லைக் ஒரு டார்க் ரெட் கலர் மாதிரி அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி தே ஹவ் பில்ட் அன் எலகண்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக எலகண்ட்டாக ஒரு சைட் பண்ணியிருக்காங்க, which I like it. ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை பற்றி பார்ப்போம். இந்த பைக் எனக்கு ஏன் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் நம்ம வச்சுருக்குது, இப்போ இந்த BMW 1000RR அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து டிப்பிக்கல் ரோட் பைக்ஸ், நம்ம யூஸ்வலாக வந்து கம்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பைக்ஸ், விச் இஸ் லைக் மோர் அப்ரைட் ரைடிங் பொசிஷன் இருக்கிற பைக்ஸ் வந்து முக்கால்வாசி ரோட் பைக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் டூரிங் பைக்ஸ், நீங்கள் இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லேக்கு போகிறது இல்லை வந்து கோவா போகிறது இந்த மாதிரி லாங் ட்ரிப்ஸ் போகிறதுக்கு யூஸ் ஆகிற பைக்ஸ் வந்து டூரிங் பைக்ஸ். அதுக்கப்புறம் க்ரூசர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் they are not, I mean like they don't really solve as a machine. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மிஷின் இருந்தாலும் சரி, it has to have a purpose. இப்போ நம்ம வந்து லெட்ஸ் சே ஒரு மைக் இருக்குது அப்படின்னா, ஒரு மைக்ரோஃபோனோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இட் ஹஸ் காட் அ பர்பஸ். ஒரு மைக்னா அது என்ன பண்ணுமோ அந்த வேலையை செய்யணும். ஸோ அதுமாரி ஆஸ் அ க்ரூசர் பைக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் நாட் வெரி குட் அட் கார்னர்ஸ். ஸோ கார்னரிங் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஐ ட்ரைட் இட் அண்ட் லைக் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாரபிள் அட் கார்னர்ஸ். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து தி பைக்ஸ் ஆர் வெரி லோ அண்ட் கார்னரிங் பொறுத்த வரைக்கும் வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு என்ஜாய் இட் தட் மச். ஸோ லீவ் தட். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு செட் ஆஃப் பைக்ஸ் வந்து டர்ட் பைக்ஸ். ஸோ டர்ட் பைக்ஸ்ன்றது வந்து நம்ம நார்மல் ரோட்ஸ் இல்லாமல் ஆஃப் ரோட்ஸில் போய்ட்டு ஓட்டுறதுக்கு இருக்கிற பைக்ஸ் வந்து டர்ட் பைக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பைக்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட சாசிலேருந்து சஸ்பென்ஷன்லேருந்து டயர்ஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஆஃப் ரோட் பைக்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்ஸில் வந்து மொத்தம் இந்த ரப்பர் திக்னஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கல் முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மேலே ஏறி போகணும் அப்படின்னு இருக்கும். அண்ட் வேறஸ் நீங்கள் ரோட் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட கேப்பே ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து மிச்லின் பவர் 5 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். என்னோடய லேட்டஸ்ட் டயர்ஸ் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பர் கவரேஜ் ஏரியா வந்து நிறையா இருக்கும். அந்த த்ரெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து மோர் த கான்டாக்ட் ஆஃப் ரப்பர் இந்த ரோடு இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து the grip will be more. And also when the tire gets warmer, which generally it gets it very quickly when especially நம்ம ஒரு பைக் which is like around ஒரு 200 kgs இருக்கிற பைக் வந்து ரோடில் வந்து ஒரு 20 minutes போனாலே போதும், டயர் கெட்ஸ் வார்மர் வித் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப வந்து இட் ஜென்ரலி கெட்ஸ் வார்மர் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கெட் இன் டு நம்ம இந்தியன் பைக்ஸ். ஸோ இந்தியன் பைக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எல்லா கேட்டகரியிலையும் வந்து தி செட் ஆஃப் இந்த ஸ்பெஷல் மாடல் வந்து FTR 1200 பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் ஆக்சுவலி ஃபிட்ஸ் இன் டு ஆல் தீஸ் ஸ்பெசிஃபிகேஷன். பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரோட் பைக்ஸுக்கு வந்து தே ஆர் வெரி குட். ஸோ விச் இஸ் லைக் தே ஆர் ஆக்சுவலி டேக்கிங் டவுன் ஆன் Ducati Scrambler அண்ட் நேக்கட் பைக்ஸ் pretty much உங்களுக்கு BMW 1000R. ஸோ அதோட நேக்கட் வெர்ஷன் அண்ட் அந்தமாரி இருக்கிற ரோட் பைக்ஸோட அரேனாலையும் வந்து தே ஸ்டார்ட் டச்சிங் இன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தே ஆர் குட் இன் ஆஃப் ரோட்ஸ் இருக்கு. ஆஃப் ரோட் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்ஸ்குள்ளார வந்து அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. ஸோ அதுக்குன்னே வந்து தே ஹாவ் டு ஹாவ் ஸ்பெஷல் அந்த சீரீஸ் இல்லைனா பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனிஸால் மட்டும்தான் போக முடியும். எல்லா பிராண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பைக்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ BMW இருக்குது அண்ட் Ducatiயில் இருக்குது, மல்டிஸ்டாராக இருக்குது. ஸோ அந்தமாரி வந்து சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் வந்து இந்த ஆஃப் ரோடு கேட்டகரிஸ் இருக்குது.
அண்ட் ஏன்னா அது வந்து இட்ஸ் மோர் சேலஞ்சிங். ஏன்னா இப்போ நீங்கள் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் அ வெரி ஸ்மூத் சர்ஃபேஸ். உங்களுக்கு வந்து பைக்கில் வந்து நிறைய வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அன்டிஃபைன்டு ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பைக்கில் வரப்போகிறதில்ல. வேறு ஆஃப் ரோடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் வந்து வி ஹேவ் டு கன்சிடர். ஸோ தட் இஸ் லைக் த டைப் ஆஃப் சர்ஃபேஸ், லைக் ரெகுலர் சாலிட் சர்ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹர்டில்ஸ் இருக்கிற சர்ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மடி சர்ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ராக்கி சர்ஃபேஸ், இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸ்க்கும் வந்து சூட்டபுளாக இருக்கணும். அட் த சேம் டைம் த சாசி ஷுட் பி ஹோல்டிங் வெரி வெல் வித் ஹை இம்பேக்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடில் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு குறுக்கால ஒரு கல் வரும். ஸோ அப்போ வந்து the chassis should be and suspension should be able to handle that kind of scenarios as well. It cannot be soft. ஸோ அந்தமாரி வந்து இட்ஸ் லைக் வெரி சேலஞ்சிங் கைஸ். ஸோ அந்தமாரி இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப் ரோட்லேயும் வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். பிகாஸ் அது நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் இஸ் லைக் வெல் அபவ் லைக் ரெகுலர் ரோட் பைக்ஸ். நீங்கள் பிஎம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேறு இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் மச் பிகர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டூரிங். ஸோ டூரிங் வந்து எஸ்பெஷலி வந்து even though this is actually eligible touring bike அப்படின்னாலுமே கூட டூரிங் பைக்ஸுக்கு சில விஷயம் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து கம்ஃபர்ட் தான் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் ஸ்பீடோ, இல்லை இட் இஸ் நாட் அபவுட் பெர்ஃபார்மன்ஸோ, இல்லை கார்னரிங்கோ. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் தி ப்ரைமரி டார்கெட் ஃபார் அ டூரிங் பைக். டூரிங் பைக்கை பொறுத்த வரைக்கும் த மெயின் திங் வந்து மாரி ஓப்பன் ஃபேரிங் இல்லாத பைக்ஸ் வந்து they dissipate heat much better than fat bikes, which we all know what. ஏன்னா ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா டைரெக்ஷன்லேருந்து வரும். அண்ட் ஜென்ரலி ஹீட் டெசிபேஷன் இஸ் பெட்டர். வேறஸ் இந்த டூரிங் பைக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த ஹீட் டெசிபேட் ஆகிற ஹீட் வந்து எப்பவுமே இந்த ரைடரோட லெக்ஸுக்கு தான் வரும். அண்ட் டூரிங் பைக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைடருக்கு அந்த விஷயத்தில் வந்து நிறைய கம்ஃபர்ட் ஜோன் மாரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஹீட் வந்து ரைடருக்கு வராத அளவுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் த ரைடர் கேன் ஆக்சுவலி ரைட் ஃபார் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்தமாரி ஒரு விஷயத்துக்கு. அண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இட் லுக்ஸ் குட். ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்காக இருக்குது. இந்த ராயல் என்ஃபீல்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பைக்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ விச் ஐ லைக் இட். ஸோ இந்த 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து தி ஆர்சி வெர்ஷன் இது, விச் இஸ் லைக் ரேசிங் ரெப்ளிகா வெர்ஷன் இது. அண்ட் மற்ற 2 வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரெகுலர் கலர் ஆப்ஷன்ஸ் இது. அண்ட் இந்த காஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் $23,000 இது. இதில் எஸ் வெர்ஷன் இருக்குது. எஸ் வெர்ஷனில் வந்து actually upgraded exhaust and carbon fiber body parts, seat cowls அதெல்லாம் இருக்குது. அண்ட் அது வந்துச்சுன்னா எஸ் வெர்ஷன் which is like I think $2,000 ஹையரோ என்னமோ. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து நம்ம ஊருக்கு ஆக்சுவலி வந்து இம்போர்ட் டேக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த காஸ்ட்டு நீங்கள் நம்ம ஊருக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து சம்வேர் அரௌண்ட் 11 to 12 lakhs அந்த ரேஞ்ச். ஸோ 3 கலர் ஆப்ஷன்ஸு. And this is actually a Slovenian exhaust company, so they are actually pretty famous to it. And இந்த கம்பெனியோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா பைக்ஸ்லேயும் வந்து they have for every brand, and which is like even என்னோட பிஎம்கே வந்து I wanted to have this one. and ஒரு ரீசன் வந்து நான் இன்னும் எக்ஸாஸ்ட் போடாத ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஜென்ரலி பிட் லவுடர். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாஸ்ட்டோட இட்ஸ் பிட் லவுடர். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஏரியாஸில் வந்து நிறைய கிட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நைட் டைம் நான் ஒர்க் முடிச்சுட்டு வருவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் யாரும் எழுப்ப வேணாம், தூக்கத்தில் கலைக்க வேணாம் அப்படின்ற ஒரு ரீசன் அது. அண்ட் Akrapovich, so that's the exhaust on this one. And actually அந்த நேம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். அன்றைக்கே வந்து இன்ஸ்டாவில் வந்து வேறு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. இந்த ஜென்ரலாக இந்த ஸ்லோவோக்கியன் நேம்ஸ்லாம் வந்து இட்ஸ் லைக் நீங்கள் அந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே படிக்க முடியாது. அது வந்து நீங்கள் அவங்க லாங்குவேஜில் அவங்க எப்படி அதை சொல்லுவாங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இது வந்து Akrapovich, ஸோ அப்படின்னு சொல்லணும் அது ஜஸ்ட் ஸோ யூனோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பைக்கில் வந்து ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர் த்ராட்டில் இது. ஸோ இந்த த்ராட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே த்ராட்டில் கேபிள் கிடையாது. ஸோ விச் இஸ் லைக் MV Agusta F3 F4 வெர்ஷனில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைட் பை ஒயர். ஸோ அதுலேயும் வந்து கேபிள் கிடையாது. அதில் ஆக்சுவலி இந்த ஒரு ப்ராப்ளம் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் வெரி இன்ஸ்டன்டேனியஸ். அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் கிடையாது, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படின்வாங்க. ஐ திங்க் தே ஹேவ் சார்ட்டட் டவுன் இன் த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதே மாதிரி தான் இந்தியன்லேயும் வந்து தே பீப்புள் சேயிங் தட் இட் இஸ் ரெஸ்பான்சிவ். ஸோ ஒன்றும் பெரிய லேட்டன்சியோ இன்னும் ஒரு பெரிய லேக் எதுவும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்டைலிங் வைஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் த பைக் இதெல்லாம் வந்து இது முடிச்சுட்டு நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ அது வந்து நேரில் நான் போயிட்டு அங்கே ஷூட் பண்ணது. ஸோ விச் ஐல் ஷோ யூ. அண்ட்
நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் அது. அதுக்கப்புறம் டேஷ் வந்து which looks for me வந்து கம்பேர்ட் டு பிஎம் அண்ட் Ducati அண்ட் மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ வந்து திஸ் இஸ் லைக் ஆன் த டவுன் சைட் அப்படின்னு தான் சொல்லணும். கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து இட் இஸ் நாட் ரொம்ப அட்ராக்டிவ் அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் லைக் இட்ஸ் எ ப்ரிட்டி லெட் டவுன் அப்படின்னு அந்த ஒரு ஃபேக்டரில். மற்றபடி சாசி ஃப்ரேம் அண்ட் லுக்ஸ் வைஸ் வந்து ஐ ரியலி ஹாப்பி வித் தட். எனக்கு எப்பவுமே இந்த கேஜ் போட்ட டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். கேடிஎம்மோட சூப்பர் டூக்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அழகாக அந்த கேஜ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் டுக்காட்டி ஸ்க்ராம்ப்ளர்லேயும் இருக்கும், விச் லுக்ஸ் கொஞ்சம் சார்ட் ஆஃப் லிட்டில் கூலாக இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாஸ்ட் இது. ஸோ இது வந்து இந்த எஸ் வெர்ஷன் இல்லாமல் நார்மல் வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸாஸ்ட் வரும். அண்ட் ஐ திங்க் லெட்ஸ் கெட் இன் டு வட். ஸோ பைக் சைஸ் பைக் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லிக்விட் கூல்டு V20 இன்ஜின் அண்ட் 1200cc. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து பீக் டார்க் அட் 6000 RPM அண்ட் பீக் டார்க் வந்து 1200 Nm, which is like Ducati Panigale V2 வந்து பார்த்திங்கன்னா which is like if I'm not wrong around 120 Nm தான் நினைக்கிறேன். அதுவே வந்து people call it as baby Panigale அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் டார்க் வைஸ் வந்து ஈவன் வித் when people I checked with people who are riding Indian bikes, அவங்க சொல்கிறப்ப வந்து they are not up to the mark, they are not actually the proper it's not a racing bike கிடையாது. ஏன்னா they go into all categories. ஸோ அந்த ரைட் மோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா they go into all categories. ஸோ அதனால் that is something you have to sacrifice. They are not actually meant for high speed chases அப்படின்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைவ் செயின் இது. ஸோ இது வந்து கியர் வித் வெட் கிளட்சு and assist and slip multiplate. So it doesn't come with the quick shifter அப்படின்னு நினைக்கிறேன். So let's say if this has quick shifter. இல்லை, I think it doesn't have quick shifter. நான் பார்த்தப்ப கூட quick shifter இல்லை நினைக்கிறேன். ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அண்ட் chassis வந்து inverted telescopic cartridge fork. ஸோ அது இந்த ஃபோர்க் இது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 120, ரியர் டயர்ஸ் வந்து 150 I think, which is sort of similar to my CBR. அதுக்கப்புறம் டைமென்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பைக்கோட சீட் ஹைட் வந்து 805, பட் அந்த இன்னர் சீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆட் ஷேப்பாக இருந்துச்சு. எம்பிஓ குஸ்டாலெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னர் வந்து சீட்டோட இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இஃப் யூ ஆர் அ ஷார்ட் ரைடர் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதில் உட்காந்திங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபுட் நீங்கள் வந்து 2 பக்கம் போடலாம். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆட் ஷேப் மாதிரி இருந்துச்சு. ஸோ உட்கார்றப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ஈவன் தோ இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி சீட் ஹைட் வந்து கம்மியாக இருந்தாலுமே இட் லுக்ஸ் லைக் கொஞ்சம் வந்து யூல் பி டிப்பி டாப்பிங், கொஞ்சம் வந்து ஹைட் கொஞ்சம் சார்ட் ஆஃப் லிட்டில் ஹார்ட் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 13 liters, which is okay, ஸ்டாண்டர்ட் கம்பேர்ட் டு த சைஸ். நீங்கள் அதை பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பைக் வந்து பில்ட் பண்ணுன்னா என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து ரேஸ் ரெப்ளிகா, இன்னொன்று வந்து டைட்டானியம் மெட்டாலிக் பிளாக் தண்டர் பேர்ல், அண்டு தேர்ட் வந்து ரெட் ஓவர் ஸ்டீல். எனக்கு வந்து இந்த ரேஸ் ரெப்ளிகா வந்து பார்க்குறதுக்கு வந்து நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பைக்கு. ஸோ அங்கே வந்து எப்பவுமே இந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் வந்து எந்த பைக் வந்து நிறைய அட்டென்ஷன் கிடைக்குதோ அதான் வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து இட் லுக்ஸ் நைஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் வந்து ஸோ வில் ஆட் த ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷன், டூரிங் கலெக்ஷன். ஸோ ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து கார்பன் ஃபைபர் சீட் கவுல், அதுக்கப்புறம் கார்பன் ஃபைபர் மட்கார்ட், அதுக்கப்புறம் கார்பன் ஃபைபர் டேங்க் கவர்ஸு, அதுக்கப்புறம் ஆக்ரப்போவிச் ஸ்லிப்-ஆன் எக்ஸாஸ்ட், விச் இஸ் அது சவுண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட் எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து சவுண்ட் வந்து இட் லுக்ஸ் ரியலி நைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் கலெக்ஷனில் வந்து விச் கெட்ஸ் அ மெசஞ்சர் பேகு அண்ட் ஏவியேட்டர் சீட்டு, அதுக்கப்புறம் அதே ஆக்ரப்போவிச் எக்ஸாஸ்ட், விண்ட்ஷீல்டு,
luggage rack, side bag rack. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார் தி டூரிங் சைட். ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறையா இருக்குது ஆக்சுவலி. இந்த இண்டியன் பைக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் ஹார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தமாதிரி அக்சசரிஸ்லாம் நீங்கள் நிறையா ஆட் பண்ணலாம். இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் போயிட்டு வச்சுக்கலாம். ஈவன் Ducati வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ப்ரீமியம் ஒன், Ducati MU Gusta. ஸோ அவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தமாரி அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி இந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. இவ்வளோ வந்து நிறைய குட்டி குட்டி ஆட் பண்ணுறதுலாம் இருக்காது. ஃபுட் பெக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விங்காம் ஸ்பூல்ஸ் என்ன அப்படின்னா வந்து யாருக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது என்னென்னா இந்த ஸ்விங்காமில் இந்த இடத்துலையும் இங்கே முன்னாடியே வந்து சின்னதாக ஒரு பாபின் அப்படின்னு சொல்லுவாங்க, நாப்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த சென்டர் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் போட்டு பைக்கை வந்து நீங்கள் அழகாக வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் கார்டு. ஸோ ஹேண்ட் கார்டு வந்து Ducatiஸில் வர மாதிரி இங்கே ஹேண்ட் கார்டு இந்த இடத்துல வரும். இன்ஜின் கவர், ஹேண்டில் பார், ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வந்து இட்ஸ் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் பைக்கு சும்மா ஒரு ஸ்டாட்டிக்காக நிற்கிறப்ப கூட கீழே போட்டால் கூட நீங்கள் நிறைய காசு கொடுக்குற மாதிரி இடம். ஹை மவுண்ட் ஆக்ரப்போவிச் எக்ஸாஸ்ட், ஸ்டோரேஜ் அண்ட் லக்கேஜ், சீட்டு. ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீட்டு அண்ட் ப்ரொடெக்ஷன், மட் கார்ட்ஸு, பைக் கவர்ஸு, கார்ட்ஸு, செக்யூரிட்டி. ஓகே, டிஸ்க் லாக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினா நல்ல குவாலிட்டியாக வாங்கலாம். ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியான இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, பெக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. நைஸ். ஓகே, டர்ன் சிக்னல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பைக்கில் பாருங்கள், செம மொக்கையாக தான் இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து ஏன் வந்து எல்லா பைக் கம்பெனி வந்து இவ்வளோ பெருசு பண்ணுறாங்க தெரியல. மேபி ஜஸ்ட் ரெகுலேஷன் சம்திங். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ட்ரையம்பாக சில பிராண்ட்ஸில் வந்து தே மேக் இட் வெரி ஸ்லீக். சில பிராண்ட்ஸில் தான் மொக்கையாக பண்ணுவாங்க. ஸோ டர்ன் சிக்னல்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் இங்கெல்லாம் வாங்காதீங்க. யூ ஷுட் பை இட் அவுட் சைட். tank covers, mirrors, side number plates. Okay, so that's about it. So I think இது எல்லா எக்ஸ்ட்ராஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு $26,000 to $28,000 கிட்டக்க வந்துடும். ஸோ அதை முக்கால்வாசி வந்து யூ ட்ரை அண்ட் கெட் இட் ஆஃப்டர் மார்க்கெட் விச் லுக்ஸ் மோர் ஸ்டைலிஷ். அதேமாதிரி நல்லாவும் இருக்கும். ஓகே, ஸோ I think let's check the video. அதுக்கப்புறம் we'll take it from there. Okay, so this is actually the Indian FTR 1200S. ஸோ இது வந்து S மாடல் இது. ஸோ அதான் இந்த ஆக்ரோபிச் எக்ஸாஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் என்னென்னா ஆக்சுவலி அந்த சைட்டில் கொடுத்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கார்பன் ஃபைபர் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த எஸ் வெர்ஷனில் சீட் கவுல் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்றது இல்லாமல் ஒருத்தவங்க உட்கார்றது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கார்பன் ஃபைபர் போட்டிருக்கு அந்த சீட்டுக்கு மேலே. ஸோ அதுதான் சீட் கவுல். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸில் வர ஐட்டம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு வெர்ஷனில் மட்டும் போட்டிருந்துச்சு. இதுதான் வந்து டாப் அண்ட் வெர்ஷன் இந்த பைக் சீரீஸ்லேயே வந்து. இதுலேயும் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பண்ணல. ஒரு விஷயம் வந்து என்னென்னா அந்த டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட் பார்க்குறப்ப வந்து அதில் வந்து 3 ரைடர் மோட்ஸ் இருந்துச்சு விச் இஸ் சிமிலர் டு BM மாதிரி. இது 3 ரைடர் மோட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த UI வந்து அந்தளவுக்கு ஐ கேட்சியாக இல்லை விச் இஸ் லிட்டில் டவுன். ஓகே, ஸோ இந்த பைக் நம்ம இப்போ பார்க்குறது வந்து காஸ்ட் வந்து தே சேயிங் சம்வேர் அரௌண்ட் 26 to 28. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. இது டிபெண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன ஆட்-ஆன்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ இது வந்து இன்னொரு கலர் வேரியண்ட் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சீட் கவுல் கிடையாது. அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்ல டீசெண்டான நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. விச் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஈவன் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க. அது ஒரு ஃபீல் பார்க்க கொஞ்சம் சீப்பான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அட்ஜஸ்டபிள் எக்ஸாஸ்ட்டு அண்ட் பிரேக்ஸ் வந்து ஒரு இஷ்யூ என்னென்னா செக் பண்ணப்போ
திஸ் இஸ் நாட் தி லேட்டஸ்ட் பிரிம்போ பிரேக்ஸ் கிடையாது. இப்போ வர லேட்டஸ்ட் பிஎம் டுகாட்டி நிறைய பைக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரிம்போ ஸ்டைலமோ அப்படின்ற ஒரு பிரேக்ஸ் இருக்குது. அதான் பிரிம்போலே இருக்கிற லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அது. அந்த பிரேக்ஸ் கிடையாது, அதோட ஒரு வெர்ஷன் பின்னாடி, which is a bit of a let down. ஏன்னா இவ்வளோ காஸ்ட் நீங்கள் செலவு பண்ணுறது, இதே காஸ்ட் வந்து இஃப் யூஆர் கெட்டிங் a Ducati Panigale V2 வாங்கினீங்க அப்படின்னா வந்து யூ கெட் த லேட்டஸ்ட் பிரிம்போ பிரேக்ஸ். மற்றபடி இன்ஜின் கேசிங், சாசி ஃப்ரேம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து லுக்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இது வந்து இன்னொரு வெர்ஷன் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஆக்ரப்போவிச் கிடையாது, இட்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸாஸ்ட். இதுதான் வந்து நார்மல் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வெர்ஷனும் வந்து எஸ் வெர்ஷன் அது. இது வந்து நார்மல் வெர்ஷன். இதில் வந்து இந்த கார்பன் ஃபைபர்லாம் நிறையா இருக்காது. திஸ் இஸ் தி பேஸ் மாடல் விச் இஸ் லைக் அரௌண்ட் 22,000 மாடல். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட் வந்து லுக்ஸ் நைஸ். ஸோ கொஞ்சம் ஹார்லே டோன் இருந்துச்சு. ஏன்னா ஹார்லேயும் வந்து இதே மாதிரி ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டோன் கொஞ்சம் இருந்துச்சு. Okay, so let's catch up again in another video. Thanks guys. Cheers.